சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 27ஆம் தேதி. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தில், அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 3ஆம் வானத்திற்கு எடுக்கப்பட்டு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அங்கு தேவன் அவனுக்கு பல தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்தார். பவுலுக்கு பல தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் இருந்த போதிலும் கிருபையின் அர்த்தத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 3ஆம் வானத்தில் கிருபையை பற்றி தேவன் அவனுக்கு கற்பித்திருக்கலாம். மேலும் தேவனுக்கு நன்றாக தெரியும் பாடுகளின் மூலம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் தேவனை அறிய விரும்பினால் நீங்கள் பூமியில் இருக்க வேண்டும் மற்றும் அவருடைய கிருபையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் ஒரு கற்றறிந்த மனிதனாக இருந்தான். மேலும் அவன் பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தில் சாட்சியளித்ததைப் போல அவன் வேதத்தை நன்கு அறிந்திருந்தான். அவன் அனைத்து வேதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நன்கு அறிந்திருந்தான். ஆனால் அற்புதங்களோ வேத அறிவோ அவனுக்கு கிருபையின் அர்த்தத்தை கற்பிக்கவில்லை. கர்த்தர் அவனுடைய மாம்சத்தில் ஒரு முள்ளை அனுமதித்தார் என்று வாசிக்கின்றோம். மிக மிக வேதனையான ஒன்றாக இருந்தது. பல போதகர்கள் மற்றும் அறிஞர்கள் அந்த முள் என்ன என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். தேவனே அதை பற்றி அமைதியாக இருக்கும்போது நாம் யூகிக்க முயற்சிக்க கூடாது. ஒரு நோக்கத்திற்காக தேவன் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அகற்றுவதற்காக 3 முறை ஜெபித்ததால் அது வலி மிகுந்த முள்ளாக இருந்திருக்க வேண்டும். அவன் தனது சரீர வலியை பற்றி முணுமுணுக்கவோ ஆதங்கப்படவோ இல்லை. நாம் சின்ன சின்ன காரியங்களுக்காக கண்ணீர் விடுகிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கு முன் பிற்காலத்தில் நம்மை யார் பார்த்து கொள்வார் என்று அழுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. அவன் முணுமுணுத்ததில்லை அல்லது புகார் செய்யவில்லை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் உபத்திரவத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் முணுமுணுக்கவில்லை என்றும் மிக உண்மையாக கூறுகிறான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23 27வது வசனம் வரை பவுலுக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளின் பட்டியலை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவரே, இதையெல்லாம் ஏன் என் மீது கொண்டு வந்தீர் என்று அவன் ஒருபோதும் சொல்லவில்லை. அவன் ஒரு முறை கூட முணுமுணுத்ததில்லை. ஆனால் அவனுடைய சரீரத்தில் இருந்த முள் மிகவும் வேதனையாக இருந்தது. அவனுடைய சொந்த பலத்தால் கூட அதை தாங்க முடியவில்லை. அதனால்தான் தேவனிடம் 3 முறை மன்றாடினான். ஆண்டவரே, நான் உம்மை மன்றாடுகிறேன், என் முள்ளை அகற்றும் என்று அவன் ஜெபித்திருக்க வேண்டும். இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல. மீண்டும் ஆண்டவரே, இதை எடுத்து போடும்படி உம்மை மன்றாடுகிறேன் என்று வேண்டினான். 3வது முறையும் தயவு செய்து என் வலியை பார்த்து முள்ளை அகற்றும் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் தேவன், என் கிருபை உனக்கு போதும், இப்படிதான் நான் உனக்கு கிருபையை பற்றி கற்பிக்க முடியும், கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரிடமும் தைரியமாக பிரசங்கித்தான். தேவ கிருபையால் நான் என்னவாக இருக்கிறேன் மற்றும் பலர் தேவனுடைய கிருபையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் இந்த வார்த்தைகளை பிரசங்கித்து எழுதினான். முழு சபையின் வரலாற்றிலும் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்படும் பாக்கியம் அவனுக்கு மட்டுமே கிடைத்தது. இப்போது தேவன், என் அன்பான பவுலே, 3ஆம் வானத்தில் நான் உனக்கு சொல்லாததை அல்லது வேறு வழிகளில் உனக்கு கற்பிக்காததை இந்த வலி மிகுந்த முள்ளின் மூலம் கற்பிக்க விரும்புகிறேன். அது அங்கேயே இருக்க வேண்டும். அதனால்தான் உனக்கு முள் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி ஜெபிக்க வேண்டாம். அன்று முதல் அவன் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, இந்த முள்ளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றான். முள் வலிக்கும் போதெல்லாம் அவன் தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் தொடங்கினான். தேவனே, முள்ளுக்காக உமக்கு நன்றி, எனக்கு உமது கிருபை வேண்டும், இன்னும் அதிக கிருபை வேண்டும் என்றான்.